அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்திலே எல்லாம் தெரிந்தவர்களும் யாரும் இல்லை, எல்லாம் எதுவும் தெரியாதவர்களும் யாரும் இல்லை. அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் அவர்கள் அறிஞர்களாக இருப்பதில்லை. அறிஞர்கள் கூட சில விஷயத்திலே சில சந்தர்ப்பத்திலே அறிவிலிகளாக ஆகிவிடுகிறார்கள். அறிவிலிகள் கூட சில சமயத்திலே அறிஞர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆகையினால் பொதுவாக மனிதர்களுக்கு தெரியாது என்ற எண்ணம் மிகைத்திருக்கணும். எனக்கு தெரியாதவை ஏராளமாக இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கணும். இரண்டாவது, நான் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆசை இருக்கணும். இரண்டும் இருந்தால் மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். இல்லையானால் அவன் மாடாக ஆகிக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். தெரியவும் இல்லை, தெரியலைங்கிறது தெரியவும் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரியவும் இல்லை. இப்ப நான் அதை வேற வார்த்தையில சொன்னா தப்புங்களாது? நீங்க எல்லாம் சொல்லுங்க, தப்புங்களாது? கரெக்ட் சொல்லுங்களேன். கரெக்ட் தான். அதனால ஒண்ணு, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எந்த மனுஷனுக்கு இருந்து கொண்டே இருக்குமோ அந்த மனிதன் வளர்ந்து கொண்டே இருப்பான். ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமா இருக்கு, அதனால தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்கிறது நம்மளா எப்படி தெரிஞ்சுக்கிறது? படிச்சு தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்பது என்பது ஹதீஸிலே வந்திருக்கிறது. நல்ல கேள்வி கேட்பது கூட ஒரு பெரிய அறிவிலே பாதி. நீ உட்கார்ந்து கொஞ்சம் தள்ளி வைங்க மைக்க. போலூர் பவுஞ்சூர். பவுஞ்சூர். ஜமாத்தே இஸ்லாமிய அகீதா என்ன? அவர்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினர் அவர்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அவர்கள் யார்? அவர்களுடைய அகீதா என்ன என்பது பற்றி சுருக்கமான விளக்கம் தெரிந்து கொள்ள ஆசைப்படும். ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அகீதா, நம்முடைய அகீதா என்னவோ அதுதான் அவங்களுடைய அகீதாவும், அவங்களுடைய அகீதா என்னவோ அதான் நம்முடைய அகீதாவும். ஆனா என்ன வித்தியாசம் சொன்னா, மேல ஷர்ட் போடணும், கீழே லுங்கி கட்டணும். இதான நம்ம அகீதா எல்லாருக்கும். இப்போ மேல அவங்க ஷர்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க, லுங்கி கட்டல வச்சிருக்கிறாங்க, கட்ட மாட்டேங்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நாம் சொல்றோம் தீன், இபாதத், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு இவைகள் தான் முதலிடம். பணம், பொருளாதாரம், அரசியல், நிர்வாகங்கள், உலக நடவடிக்கைகள் இதுவெல்லாம் இரண்டாம் பட்சம். தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு அல்லாஹுவுக்கு நேரடியாக செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் தான் முதலிடம் பெற வேண்டும். அவைகளுக்காகத்தான் நாடும் நாட்டு நடப்பும் அரசியலும் பொருளாதாரமும் பணமும் பணம் இல்லாமல் இருப்பதும் இதுவெல்லாம் இபாதத்துக்காகத்தான் என்று நாம் சொல்கிறோம். அவங்க சொல்றாங்க அரசியல் பொருளாதாரம் நாட்டு நடப்புக்காகத்தான் தொழுகை. இந்த நாட்டு நடப்பு சீர்திருத்தத்துக்கு தொழுகை வேணும். தொழுது அல்லாஹ்வை பயக்கூடியவராக ஆனால் அவர் நாட்டு நடப்பு சீர்திருத்தமாக நடக்கும். அதனால் நாட்டு நடப்புக்காக தொழுகை என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாம சொல்றோம் தொழுகைக்காக நாட்டு நடப்பு நாம சொல்றோம். இதுதான் வித்தியாசம். இந்த அடிப்படை வித்தியாசம் வர்ற காரணத்தினால இபாதத்தினுடைய மகிமை குறைஞ்சு போகுது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைஞ்சு போகுது, அதனுடைய கவர்ச்சி குறைஞ்சு போகுது. யார் இபாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அந்த நபிமார்களின் மீது உள்ள லைஃப் குறைஞ்சு போகுது. அதனால் அவர்களையே குற்றம் சொல்லக்கூடிய நிலையிலே தஃபீமுல் குர்ஆன்ல பல இடத்துல, அல்லாமா மௌதூதி எழுதின தஃபீமுல் குர்ஆன்ல பல இடத்துல நபிமார்களை பற்றியே குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார். அதே போல சஹாபாக்களை பற்றி அவதூறான, ஆனால் அவர்களை பற்றி விமர்சனம் செய்கிற உரிமை நமக்கு ஏன் இல்லை என்று கேட்டு அவர்களை பற்றி தவறான, அவர்கள் வட்டி தின்கிறவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பொறாமையின் சூழ்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள். பத்ர் சம்பந்தமானதுனால பத்ர் சம்பந்தமான ஆயாத்துகளுக்கு இடையில இந்த விளக்கங்கள் எல்லாம் தஃபீமுல் குர்ஆனிலே மௌதூதி அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஆனால் ஒரு ஆசிரியர் ஒரு கிதாபை எழுத முடித்த பிறகு அந்த கிதாபிலே எதையும் சேர்க்கவோ அல்லது எதையும் நீக்கவோ கூடாது என்று எழுத்து துறை மரபுக்கு துரோகமாக இன்றைய ஜமாத்தே இஸ்லாமியினர்கள் அந்த கிதாபுகளிலே எதுவெல்லாம் ஆட்சேபனைக்குரிய விஷயங்களோ அவைகளை எடுத்துவிட்டு இவர்கள் பிரிண்ட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வையும் ஏமாற்றுகிறார்கள், அவர்களுடைய தலைவரான மௌதூதிக்கும் துரோகம் செய்கிறார்கள்.
அவருடைய கிதாபில் எதையும் எடுக்கக்கூடாது. எப்போ ஒருத்தர் ஒண்ணு எடுக்கலான்னு வந்துச்சு, இன்னொருத்தர் இன்னொன்னு எடுப்பார், இன்னொருத்தர் இன்னொன்னு எடுப்பார். யாருக்கு எதுவெல்லாம் சாதகமோ எடுப்பாங்க, யாருக்கு எதுவெல்லாம் சாதகமோ சேர்ப்பாங்க. வேணா அடிக்குறிப்பு எழுதலாமே தவிர சேர்க்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆகையினால் இவர்கள் அல்லாஹ்வுடைய அதே போல அதை விட முக்கிய அதை விட்டு விட்டால் கூட ரசூலுடைய, நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய அந்தஸ்தை குறைக்கிறார்கள். அவர்களுடைய மரியாதை தான் இந்த தீனை நிலை பெறச் செய்யும். அவர்களின் மீது மரியாதை போய்விட்டால் தீன் போய்விடும், இபாதத்தினுடைய முக்கியத்துவம் போய்விடும். அதே போல மற்ற அமல்களுடைய முக்கியத்துவம் போய்விடும். அமல்களுடைய முக்கியத்துவம் போய்விட்டால் மனிதர்களுடைய தீன் நிலைபட முடியாது. அரசியலும் பொருளாதாரமும் இரண்டாம் பட்சமே தவிர முதல் பட்சம் அல்ல. ஈமானும் ஆமால சாலிஹாவும் தான் முதல் பட்சம் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் அரசியலும் பொருளாதாரம் முதல் பட்சம் என்று சொல்லி மற்றவர்களை விவரிக்கிறார்கள். இது ஆகப்பெரிய தீனை 6 அடி அல்ல 60 அடி குழி தோண்டி புதைக்கக்கூடிய சமாச்சாரம். ஆனால் விளங்குவதிலே கொஞ்சம் சிறு சிரமம் இருக்கிற காரணத்தினாலே சில பேர் வழி தவறி போகிறார்கள். மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்பட்டால் இப்ப கேளுங்கள் அல்லது எழுதி கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது मुसलमान तहर के साथ कुरान को छीन सकता है या नहीं? कैसे? एक बागुसल मुसलमान तहरत के साथ बागुसल मुसलमान तहरत के साथ कुरान को छीकर पढ़ सकता है या नहीं? एक नंबर चलिए बागुसल मुसलमान तहारत के साथ यानी वजू के साथ सी सकता है, पढ़ सकता है। नंबर 2 नमाज के आगे से गुजरने की हद क्या है? अगर बड़ी मस्जिद அவர் கேக்குறாரு தொழுகை ஆளிக்கு முன்னால போலாமா போக கூடாதா, அதுக்கு என்ன விவரம்னு கேக்குறாரு. சின்ன பள்ளியா இருந்தால் தொழுகை ஆளிக்கு முன்னால போக கூடாது. பெரிய பள்ளியா இருந்தால் தொழுகை ஆளி சஜ்தா செய்யற இடத்துக்கு அப்பாலே போகலாம். இப்ப கேள்வி வரும், பெரிய மஸ்ஜித் எது சின்ன மஸ்ஜித் எது என்று கேள்வி வரும். அது பழக்கத்துல நம்ம பார்த்து இது பெரிய மஸ்ஜிதா சின்ன மஸ்ஜிதா நம்ம சொல்றோமா இல்லையா? இது என்ன பெருசா சின்னதானா? நம்ம சிலத பெருசுன்னு சொல்லுவோம், சிலது சின்னதுன்னு சொல்லுவோம். நமக்கே தெரியும். பழக்கத்தில் எதை பெரிது என்று சொல்லுகிறோமோ அது பெரிது, பழக்கத்தில் எதை சிறிது என்று சொல்லுகிறோமோ அது சிறிது. சிறிய மஸ்ஜிதில் போகவே கூடாது, பெரிய மஸ்ஜிதில் சஜ்தாவுடைய இடத்துக்கு அப்பாலே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் அப்துல் காதர் சூளைமேடு. கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களே, கிறிஸ்துவர்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலும் உலக கல்வியும் அவர்களுடைய மார்க்க கல்வியும் கற்ற பாதிரியார்கள் இன்று பெரும்பான்மையான கிறிஸ்துவர் நிறுவனங்களில், கல்வி நிறுவனங்களில் முதல்வர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வருமானம் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மதரசாக்களில் அப்படிப்பட்ட உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் போதித்து பட்டதாரிகளாக மாற்றினால், 2 கல்வியையும் போதித்து பட்டதாரிகளாக மாற்றினால் நம் சமுதாயத்திற்கும் தனிப்பட்ட முறையில் உலமாக்களுடைய நல்வாழ்வுக்கும் நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில் விஷயங்களை தெளிவாக பயான் செய்வதற்கும் பயனுள்ளதாக இருக்குமே. ஏன் நம் மதரசாக்களில் அத்தகைய பாடத்திட்டங்களை கொண்டு வரக்கூடாது? தயவு செய்து விளக்கம் தேவை. மொத்தத்தில் நீங்க தெளிவா பயான் செய்றீங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி ஆலோசனை பண்ணுவோம். சொல்றது ரொம்ப நல்ல அபிப்பிராயம். தங்களுடைய மார்க்கத்தினுடைய சேவையில் அவர்கள் வழி தவறாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குமானால், இன்று நம்முடைய மாதமும் மதரசாக்களும் மார்க்க சேவகர்களும் உலமாக்களும் சேவை அடிப்படையில் தான் இந்த துறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர பொருளாதார வளர்ச்சி அடிப்படையிலே, பொருளாதாரத்திலே தாங்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வளர்ச்சி, இந்த கல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஆலிம்களாக அதற்காக ஆகவில்லை. உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசாக இருந்து இந்த தீனை பரத்துவேன், தீனை பரத்துவதற்காக மட்டுமே நான் இருக்கிறேன் என்ற ரீதியில் அவர்கள் மதரசாக்கள் சேர்கிறார்கள். மதரசாக்கள் அந்த ரீதியில் தான் அவர்களுக்கு ஓதி கொடுக்கிறது, அந்த மனப்பான்மையைத்தான் அவர்களுக்கு உண்டு பண்ணுகிறது. ஆகையினால் அந்த மனப்பான்மைக்கு, தீனுக்காக தியாகம் செய்கிற அந்த மனப்பான்மைக்கு தேவையானவை மட்டும் அங்கு படித்துக் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அது மிகப்பெரிய தத்துவார்த்தமான உண்மை. அது இருக்க வேண்டும், அப்படித்தான். வேறு உலக ரீதியான எதுவையும் அதிலே சேர்க்க கூடாது என்பதுவே 100க்கு 100 உண்மை.
ஆனாலும் கூட காலத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணத்தினாலே அடுத்தவர்களுக்கு முன்னாலே தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அதன் காரணமாக மார்க்க ரீதியிலும் அவர்கள் தாழ்ந்து விட்டவர்களாக கருதிவிடக் கூடாதே என்பதற்காக நண்பர் அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு லேசான உலக கல்வியினுடைய சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட்டு இந்த உலக ரீதியிலும் அவர்கள் யாருக்கு முன்னாலும் கை நீட்ட வேண்டிய நிலைமை இல்லாமல் ஏற்பட்டால் அதுவும் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை மாறாமல் இருக்கும் என்றால் அதை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி மஷ்வரா செய்து செய்யலாம். அபூபக்கர் முன்னாடி சிராத்தே முஸ்தகீம் என்பது யாது? அப்படி எதுவும் ஒரு பாலம் உண்டா? அதற்கு சரியான விளக்கம் தரவும். யாருண்டா சிராத்துல் முஸ்தகீம் யாருன்னு கேக்குறீங்க? யாது 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 ஒண்ணு நீங்களா இருக்கணும், இல்ல நானா இருக்கணும். சிராத்துல் முஸ்தகீம் யாருன்னு கேட்டா யாரெல்லாம் நேரான வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லணும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கிறதா என்றால் ஹதீஸ்களிலே தெளிவான ஹதீஸ்களிலே தவாத்துருடைய தரஜாவில், அதாவது மறுக்க முடியாத அளவில் உள்ள ஹதீஸ்களில் இருந்து தனித்தனிப்பட்ட முறையில் அந்த ஹதீஸை பார்த்தா அப்படி தெரியாது. ஆனா எல்லா ஹதீஸையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தால் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா ஒன்றை ஏற்படுத்துவான். அது ஒரு பாலம் என்ற பெயரில் சொல்லப்படுகிறது. அது இந்த மாதிரி பாலம் இப்ப இங்க மெட்ராஸ்ல கட்டின மாதிரி பால விவகாரம் மாதிரி அது ஆகாது. இது பாலம் ஓவர் பிரிட்ஜ் பாலம், அதுல இல்ல விவகாரம் எல்லாம் வந்து அது மாதிரிலாம் அது ஆகாது. அது எப்படி இருக்கும் என்பது அங்கே போன பிறகுதான் தெரியும். ஹதீஸிலே நமக்கு விளங்குவதற்காக அது பாலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாலம் என்று நம்ப வேண்டும். அந்த பாலத்தை கடந்தே ஆக வேண்டும். அதிலே தவறு செய்தவர்கள் பாலத்திலே கலாலீபு, அதிலே கொக்கிகள் இருக்கும், அதிலே மாட்டி அவர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். இதுவெல்லாம் வந்திருக்கிறது. இதுவெல்லாம் எப்படி இருக்கும்? பம்பாயில போனதுக்கு பிறகு அந்த மியூசியம் எப்படி இருக்கும் இங்க உட்கார்ந்து ஒருத்தருக்கு பம்பாய் ட்ரெயின்ல போகும்போது கேட்டா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம தான் பம்பாய் போறோம் இல்ல, அங்க போய் பார்த்துக்கறலாம்னு சொல்லுவோம். அதே போல நம்ம தான் ஜன்னத்துக்கு போய்கிட்டு ஆகறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இல்ல, சிராத்துல நம்மளும் போவோம் இல்ல, அப்ப பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தான்பேட்டை நிஸ்வான் மதரசாவில் உஸ்தாதாக இருக்கின்றேன். அதாவது என்னுடைய பெயர் முகமது இப்ராஹிம். முத்தலாக்கு வேண்டும் என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை முத்தலாக்கு கொடுத்து விட்டான். பிறகு அந்த மனைவியை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்ற காரணத்தினால் அதற்கு நம்முடைய ஷரியத் பிரகாரம் ஹலாலா என்ற ஒரு முறையை செய்ய வேண்டும். பிறகுதான் மனைவி, அதாவது திருமணம் செய்து பிறகு அவர்கள் தலா கொடுத்து பிறகு மனைவி ஆக்கிக் கொள்ளலாம் என்ற முறை இருக்கிறது. ஆனால் இந்த ஹலாலா செய்வது கணவன் தவறு செய்த காரணத்தினாலே ஹலாலா செய்ய வேண்டும். மனைவி எந்த தவறும் செய்யவில்லையே, அவளுக்கு இந்த தண்டனை சரிதானா என்பதை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது தலாக்கு கொடுத்தது கணவர், அவர் செய்தது தவறு. தலாக்கு கொடுக்கப்பட்ட மனைவி எந்த தவறு செய்யல இல்ல. அதனால அவர் ஏன் இன்னொரு கணவரை கல்யாணம் செய்து அந்த கணவரோட இருந்து வரணும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப மனைவியும் சம்மதிச்சா தானே இரண்டாவது கல்யாணமே நடக்கும். இரண்டாவது கல்யாணம் நடக்கிறது இந்த மனைவி சம்மதிச்சாதான் நடக்கும். இவர் ஏன் சம்மதிக்கணும்? இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு மனைவி ஏன் சம்மதிக்கணும்? கணவன் பிறகு அந்த மனைவியை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஏதோ தவறுதலாக சொல்லிவிட்டார். முத்தலாக்கு பொண்ணு ஆசைப்படுது, பொண்ணு ஆசைப்படுது. அப்படி பொண்ணு ஆசைப்படுற காரணத்தினால ஏற்கனவே அவர் தலா கொடுக்கிற மாதிரி நடந்திருக்க கூடாது இல்லையா? தலா கொடுக்கிற மாதிரி நடந்த அந்த தண்டனை பெற்ற தலாக்கு பெற்ற காரணத்தினால இந்த தண்டனை இவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லலாம். ஆனால் இதான் இப்படி, அதாவது பதிலுக்கு பதில் இதுதான். இவருக்கு அவங்களுக்கு சண்டை வந்து தானே தலாக்க கொடுத்திருப்பாங்க. சும்மா போற போக்குல ரோட்ல யாரும் தலா கொடுக்க மாட்டாங்களே. அப்ப இந்த பொண்ணு அப்படி ஏதாவது செஞ்சிருக்கும். என்ன செஞ்சுங்கிறது வெளியெல்லாம் தெரியாது. குடும்ப பிரச்சனைங்கிறது இருக்குங்களே, அதுல கோர்ட்ல போய் பஞ்சாயத்து, அங்க போய் விவாகரத்துக்கு கோர்ட் அனுமதி தரணும்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் உலகத்துல நான் சொல்லுவேன், அதாவது குடும்பம்ங்கிறத புரியாதவர்கள் பேசுற பேச்சு. குடும்ப விஷயம் இருக்க வெளியே சொல்லவே முடியாது. இந்த குடும்பம் ரெண்டு பேரும், அதாவது இந்த அம்மா ஒரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு ஒரு பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு நல்ல பேண்ட் போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போறதுக்கு பேரா குடும்பம்? என்னங்க விளங்க மாட்டேங்கிறீங்க, போங்க. உங்கள்கிட்ட மாரடிக்க வேண்டியதா இருக்கு. கல்யாணமே பண்ணலையா ஒருத்தர்? பூரா பசங்களா உட்காந்துக்கிட்டு நீ பண்ணிட்டீங்களா? இது பூரா கல்யாணம் பண்ணாதவங்களா முன்னால உட்காந்துக்கிட்டு பெரிய பேஜாரா போச்சு. இவரும் அப்படித்தான்.
இந்த ராமத்துல்லாவும் கல்யாணம் பண்ணல. சரிங்க, நீங்க பின்னால இருக்க கேளுங்க. குடும்பம் தாம்பத்தியம் என்பது இதற்கெல்லாம் பெயர் அல்ல. கணவர் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறது, வீட்டுல மனைவி சிக்கன் வாங்கி 65 செய்யறது, 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடு, நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடுன்னு சொல்றது, இவர் அந்தம்மா வாயில் எடுத்து வைக்கிறது, இந்த இவர் வாயில் எடுத்து வைக்கிறது, வாயில் எடுத்துன்னா வாந்தி எடுத்து, அது இதெல்லாம் அசல்ல தாம்பத்தியம் இல்ல. தாம்பத்தியம்ங்கிறது அது ஒரு ரகசிய உறவு. அந்த ரகசிய உறவில் ஏற்படுகிற விரிசல்களை கணவன் மனைவிதான் புரிந்து கொள்ள முடியும். வாலிபத்தில் ஏற்படும் விரிசல்கள் அது ஒரு வகை, இடைத்தட்டில் ஏற்படுகிற விரிசல்கள் அது வேறு வகை, கடைசி தட்டில் ஏற்படுகிற விரிசல்கள் அது வெவ்வேறு வகை. இதெல்லாம் யாரும் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது, அவருக்கு தான் தெரியும். நீங்க போய் பாருங்க, அதாவது நல்ல அந்த செக்சுவல் டாக்டர்களிடத்துல போய் ஆம்பளை போய் மருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. எப்ப உனக்கே முடியலையே, பேசாம அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியான்னு தூங்க வேண்டியதுதானே, எதுக்கு போயிட்டு நீ போய் மருந்து வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா அதுல ஒரு ரகசியம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுதான் ஃபீஹி, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதனால அந்த உறவுகள்ல ஏற்படக்கூடிய விரிசல்களால் தான் தலாக் வருது. அந்த தலாக்குல 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கும். கோர்ட் எல்லாம் அதை விசாரிக்க முடியாது. கோர்ட் விசாரிக்கணும்னு சொல்றதெல்லாம் சும்மா, அதாவது சபடால், அதுல ஒண்ணுமே ஹக்கீகத் கிடையாது. இதுல எல்லாம் கோர்ட் தலையிடவே முடியாது. ஆகையினால்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா கணவனுக்கு மட்டும்தான் உரிமை. ஆனால் எல்லா கணவனும் தலாக் விட்டுருவாங்களா? எங்க கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர், தலாக் விட்டவங்க எத்தனை பேர்? இன்றைக்கு மெட்ராஸ்ல இந்த ஒரு 10 வருஷ காலத்துல நிக்காஹ் பண்ணவங்க எத்தனை பேர், தலாக் கொடுத்தவங்க எத்தனை பேர்? சும்மா ஒரு நிதானமா சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமையானா தடிக்கு விழுந்தா நிக்காது. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல காலையில குளிச்சுட்டு வெள்ளை ஷர்ட் போட்டுட்டு அப்படியே போக வேண்டியது. எங்க நல்ல பந்தல் போட்டு வரவேற்பு போட்டிருக்க மாப்பிள்ளை பொண்ணு உங்க உள்ள நுழைய வேண்டியது. வாங்க வாங்க பாரு, இவரு பொண்ணு வீட்டுக்காரன் அவரை நினைச்சுக்கிட்டு, அவரும் வாங்க வாங்க பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டு. ஆக ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் பிரியாணி உண்டு. வேற கிழமைகளிலும் கிடைத்தாலும் கிடைப்பது உண்டு. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கல்யாணம் நடக்குது. தலாக் எத்தனை நடக்குது? அதுல முஸ்லிம்கள் தலாக் எத்தனை நடக்குது சொல்லுங்க. இந்த 10 வருஷத்துல நடந்திருக்கிற நிக்காஹ்கள் எவ்வளவோ, அதிலே நான் அடித்து சொல்லுவேன் 10,000 ஒரு தலாக்கு கூட நடந்திருக்காது. எழுதி வச்சுங்க, 10,000 ஒண்ணு கூட தலாக் நடந்திருக்காது. அப்படி தலாக்கு நடக்கும் போது கணவர் அப்படியே தலாக் உரிமை கொடுத்ததுனால எந்த கணவரும் தலாக் கொடுக்கறது இல்லை. ஏதோ குடிச்சு விட்டு கொடுத்தா அது வேற, இது அதெல்லாம் கணக்கிலே இல்லை. அவன் இன்சான்ல சேர்ந்தவில்லை. குடிச்சவனை நாங்க இன்சான்ல எடுக்கிறது இல்லை. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, ரோட்ல இருந்து அவன் கை காட்டுவான், பஸ்ஸுக்கு டேய் நின்னுடாம சொல்லுவான். அது தமிழக விரைவு போக்குவரத்து, பாயிண்ட் டு பாயிண்ட், எங்கே நிக்காது. இவன் ரோட்ல கை காட்டுறான், பஸ்காரன் என்ன பண்ணுவாங்க, தள்ளிடுவான்னு சொல்லுவானா? அவன்கிட்ட போய் இறங்குடான்னு பேசுவானா? மரியாதையா ஸ்லோ பண்ணி பிரேக் பிடிச்சு சைட்ல இறக்கி அந்த பக்கமா பஸ்ஸை மெதுவா ஏத்தி கொண்டு போயிடுவான். ஆனா அதே நேரத்தில் எறும்பாடு நின்று ஆரன் அடிப்பான். அவன் நிக்கிற இடத்துல, குடிச்சவன் நின்ற இடத்துல 2 எரும மாடு நின்றா ஆரன் அடிச்சு அப்படியா நகத்தை பார்ப்பான். இவன் அப்போ எரும மாட்டை விட யார மோசமா கணக்கு பண்ணி வச்சிருக்கிறான். அதாங்க விஷயம். இவனெல்லாம் தலாக் கொடுத்தா இதுக்கெல்லாம் தலாக்குன்னு பேரா? ஆனா மார்க்கம் அதை செல்லுபடியாக்குது. தலாக்கு அவன் குடித்த காரணத்தினால், குடித்த குற்றத்துக்கு தண்டனையாக அவனுடைய தலாக்கை மார்க்கம் செல்லுபடியாக்குது. அது வேற விஷயம். ஆனால் நினைவோடு, சுய நினைவோடு ஒருத்தன் தலாக் கொடுக்கிறதா இருந்தா அங்க விரிசல் ஏற்பட்டிருக்கும். என்ன விரிசல்னா நீங்க கேட்க கூடாது. அந்த 2 பேருக்கு சம்பந்தம் இருக்கு அந்த விரிசல்ல. ஆகையினால் மார்க்கம் தலாக்கு கொடுத்த பிறகு வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த கணவனோடு ஒரு குடும்பம் நடத்தி பிறகு அந்த கணவன் விட்டாலோ அல்லது இருந்தால்தான் இந்த முதல் கணவனை திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டமாகிறது. இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. பின்னதற்காக இடையில கேளுங்க. திருடனா கை வெட்டணும், வலது கை வெட்டணும். திருடனா வலது கை வெட்டணும். வலது கையை வெட்டிடுறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? ஒரு மனிதனுடைய வலது கையை வெட்டி தூக்கி எறிஞ்சிடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கேடு, எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய இழப்பு. ஆனால் மார்க்கம் கையை வெட்ட சொல்லுது. இது கொடுமை இல்லையா? இது கடுமை இல்லையா? இது வேதனை இல்லையா? இது சோதனை இல்லையா? இது இஸ்லாம் செய்கிற இழுக்கு. அடக்கிருக்கு கேளு. கையை வெட்டுறதுக்காக சட்டம் இல்லை. இவன் கை வெட்டுறதுன்னு கேள்விப்பட்ட திருட மாட்டான். அப்படி எங்கேயாவது ஒருத்தன் திருடிட்டு கை வெட்டினால் இந்த வெட்டனதை பார்த்தவன், வெட்டனதை கேள்விப்பட்டவன், கேள்விப்பட்டவனோட பேரை திருட மாட்டான். அவங்க ராதாவோட கை வெட்டினாங்களாம், என்ன சொல்லுவானா? இவன் கை வெட்டலங்க, இவங்க அத்தா கையும் வெட்டல,
இவங்க ராதாவோட கையை வெட்டிட்டாங்களான்னு கேள்விப்பட்டாலே இவன் திருட்டு பக்கம் போக மாட்டான். திருடு நடக்காமல் இருப்பதற்காக கை வெட்டப்படுகிறதே தவிர காலையில 10 கை, மத்தியானம் 10 கை, 12 மணிக்கு 10 கை, 2 மணிக்கு 10 கை, 3 மணிக்கு 20 கை, 5 மணிக்கு 80 கை, 6 மணிக்கு 100 கை, அப்படி தினம் கையா வெட்டி வெட்டி கோழி தலையை தூக்கி போடுற மாதிரி போடுறது கல்ல. சட்டத்தை விளங்கணும். வெறும் சட்டம் படிச்சா பத்தாது. சட்டம் படிக்கிறது வேற, சட்டம் விளங்குறது வேற. தீன படிக்கிறது வேற, தீன விளங்குறது வேற. மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் கைரை கொடுக்க நாடுகிறானோ தீனிலே விளக்கத்தை கொடுக்கிறான். சட்டம் படிக்கிறது வேற, விளக்கம் படிக்கிறது வேற. அது அல்லாஹ் கொடுக்கிறது. விளக்கம்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது. கைவெட்டுறதுங்கிறது உண்மையில உலகத்தில் நடாத்தப்பட வேண்டிய சட்டம். ஏனென்றால் திருட்டை ஒழிக்க வேண்டுமானால் கைவெட்டுதல் என்ற சட்டம் இல்லாமல் முடியாது. விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டுமானால் திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் உலகத்தில் விபச்சாரம் ஒழியும். இல்ல இவனே விபச்சாரத்துக்கு அனுமதிக்கிறான, இவனே என்ன பண்ணலாம்? பத்திரிகையில போட்டுருங்க, ஆணுரை இல்லாத உடல் உறவு பாராசூட் இல்லாமல் குதித்த மாதிரியா. எதுக்கு எதை உதாரணம் சொன்னா பாத்தீங்களா? அறிவோ அறிவு, சுத்தம். ஆணுரை இல்லாத எழுதிங்க, கல்யாணம் இல்ல ஆயிருச்சா? ஆணுரை இல்லாத உடல் உறவு, தகாத உறவு, தகாத உடல் உறவு பாராசூட் இல்லாம குதிச்ச மாதிரியா. அப்ப இவன் ஆணுரை போட்டுக்கிட்டு தகாத உடல் உறவு கொல்ல சொல்றியா? நான் உன்னை கொல்ல சொல்லணும்னு யாராவது சொல்லிட போறாங்க பாத்துக்க. அதனால சகோதரர்களே, இந்த இன்னொரு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைக்கணுங்கிறதால தலாக்கு கொடுக்க கூடாது என்பதை நிர்பந்திக்கிறதுக்காகவே தவிர தண்டனைக்காக என்பது அது 2ஆம் 3ஆம் 4ஆம் பட்சமே தவிர யாரும் தலாக்கு கொடுக்க கூடாது. அதனாலதான் இன்னைக்கு பார்த்திருக்கலாம், அவர் இப்ராஹிம் கேட்டிருக்கிறார். நான் சொல்லுவேன், நம்ம வீடுகள்ல யாரா தலாக் கொடுத்திருப்பா, அதெல்லாம் சாதாரணமான ஆளுங்க. பொதுவாக நம்ம வீடுகள்ல தலாக்குற வார்த்தையை மறந்து கூட உச்சரிக்க மாட்டோம். உச்சரிச்சிருக்கீங்களா? வீட்டுல பஞ்சாயத்து 1000 சண்டை இருக்கும். அப்படி செஞ்சு ஆடி, இப்படி செஞ்சை ஆடி, இப்படி செஞ்சு ஆடி. சில வீட்டுல ஆம்பளையும் திட்டுறது உண்டு. பொம்பளைய அன்னைக்கு எங்க ஒரு பேப்பர்ல பார்த்தேன், மனைவி திட்டி கணவன் தற்கொலை. என்னண்டு திட்டி இருப்பாளோ மகராசி தெரியலையே. மனைவி திட்டி கணவன் தற்கொலை. என்ன வார்த்தையில திட்டி இருந்தா இவன் தற்கொலை பண்ற அளவுக்கு இருந்திருப்பான் தெரியல. அப்படி எல்லாம் உலகத்தில் நடக்கு. அது 2 பேரும் திட்டிக்கிறாங்க. ஆனா தலாக்குங்கிற வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க. தலாக்குற சொல்லல, தலாக் சொல்லல, இப்படி செஞ்சா தலாக் சொல்லிடுவேன்னு சொன்னா கூட அவ ஒத்துக்க மாட்டான். அதனால வீடுகள்ல தலாக்குற வார்த்தை உபயோகமே ஆகிறது இல்லை. அதனால இது தலாக்கு கொடுத்த பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிய தண்டனை என்று கருதுவதை விட தலாக் நடக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் கையாண்ட ஒரு பெரிய ஹிக்மத். அவ்வளவுதான். கேளுங்க. நான் முகமது உமர், அன்வர்திகான் பேட்டை. இப்போ ஆலிம்களை உலமாக்கல் மௌலானா என்று சொல்றோம். ஆனா குரான்ல அல்லாஹ் தாலாவை தான் அவனை இது பண்றதாதான் குரான்ல அது விளக்கம் தேவை. குரான்ல மௌலானாவுடைய சிப்பத்தை அல்லாஹ்வுடைய சிப்பத்தா இருக்கிறதுனால உலமாக்கலை மௌலானா என்று சொல்றோம்னா அது விளக்கம் தேவை. எப்படி உதாரணமா பாருங்க, அல்லாஹ் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேர், கிருபையாளன். அதே போல சாதாரண ஒரு ஆளை ரஹீம் என்று சொல்லலாமா என்றால் அவரும் கிருபை செய்கிறவர் என்ற அர்த்தத்தில் மட்டும் ரஹீம் என்று கூட சொல்லலாம். ஆனா சொல்லாம இருக்கிறது நல்லது, அல்லாஹ்வுடைய பேரு, அதனால சொல்லாம இருக்கிறது நல்லது. ஆனா ரஹீம் செய்தா தப்பில்லை. உதாரணமா இவர் விவசாயம் செய்தார், இவர் விதை போட்டுச்சு, இவர் விதை போட்டார் முளைச்சிச்சு. இது யாருங்க முளைக்க வச்சது? இவர் தாங்க தண்ணி ஊத்தி முளைக்க வச்சாருன்னு சொன்னோம். இவரா முளைக்க வச்சாரு? முளைக்க வச்சது யாருங்க? அல்லாஹ். அப்புறம் எப்படி இவர் முளைக்க வச்சாருன்னு சொன்னோம்? வெளிரங்கத்தில் இவர் முளைக்க வச்ச, இவர் தண்ணி ஊத்தினாரு, அதனால முளைக்க வச்சாருன்னு சொல்றோம். இதே மாதிரிதான் இந்த மௌலாங்கிற பேர் இருக்கு, எஜமான் என்று அர்த்தம், முதலாளி என்று அர்த்தம், எஜமான் என்று அர்த்தம். அல்லாஹ் மௌலானா குர்ஆன்ல இருக்கு, அல்லாஹ் தான் நம்முடைய எஜமான். இதுதான் அசல் அர்த்தம், அதுக்குள்ள அர்த்தம். பாக்கி யாரையாவது எஜமான் மாதிரிங்கிற அர்த்தத்துல எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலியுன் மௌலாயா மௌலானான்னு சொன்னாங்க. ஹதீஸுடைய கிதாபுல ரிவாயத்திற்கு ஒரு தடவை இது சம்பந்தமாகவே பேசும்போது திருப்பூர்ல ஒரு நீளமான பதில் இதுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நிறைய ஹதீஸ்கள்லாம் எடுத்து மற்றவர்களுக்கும் மௌலா என்ற பெயர் வந்திருக்கு. அதே போல உரிமை விட்ட எஜமானுக்கும் மௌலா என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. உரிமை விட்ட எஜமான், அந்த காலத்தில் அடிமையில் இருந்தாங்க, உரிமை விட்ட எஜமானுக்கும் மௌலா என்ற பெயர் வந்திருக்கிறது. அன்புக்குரிய, எனக்கு அன்புக்கு பாத்திரமானவர் என்ற அர்த்தத்திலும் அலியுன் மௌலானா என்று வந்திருக்கிறது. ஆகையினால் ஹதீஸில் மௌலா என்ற வார்த்தை அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதால் மரியாதைக்காக வேண்டி, மரியாதை நிமித்தம் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் மௌலா
மௌல்விகளை என்னுடைய தலைவர் என்ற அர்த்தம் மௌல்விக்கு. மௌலானா என்றால் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தம். என்னுடைய தலைவர், எங்களுடைய தலைவர். அப்படி மரியாதை நிமித்தம் அழைக்கிறதுல வெறும் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் சாதாரணமாக அழைக்கிறதுல அல்லாஹ் மாதிரி அல்ல. அல்லாஹ் வாஸ்தவத்தில் எஜமான், இவர்கள் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் சொன்னால் தவறில்லை. கேளுங்க. அன்பிற்குரிய ஹஜ்ரத் அவர்களே, எனது ஊர் லெபேக்குடிக்காடு, பெயர் ஹாஜி அனி ரஹமத்துல்லா. அதாவது பாங்கு சொல்லும் பொழுது பாஸ் பண்றாங்க, தீனியாத்த பேச்சு நடந்துட்டு இருக்கு. இப்ப பாங்கு சொல்லும் பொழுது தீனியாத பேச்சு நிப்பாட்டணுமா நிப்பாட்டக்கூடாதா அப்படிங்கிற பேச்சு வந்து அந்த பள்ளியில போகும்போது தீனியாத்து பேச்சு பாங்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாங்கு எங்க சொன்னாங்க? அதாவது சொன்னாங்க, அதாவது பாங் சொன்னாக்க அதுக்கு ஜவாப் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம அதாவது அசத் அண்ண முகமது ரசூல்லா சொல்லும் பொழுது நாம அசத் அண்ண முகமது சொல்றோம். ஹையல் சலாத்தும் போது மாஷா அல்லாஹ் கானலாக்குன்னு சொல்றோம். அதாவது அவங்க தீனியாத்து செய்யும் பொழுது பாங் சொன்னாங்கன்னாக்க அதை நம்ம தீனியாத்தை நிப்பாட்ட வேண்டியதில்லை, பேசிட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்றது இல்லை, தடைப்பட்டு போகுது. அதனால ஒரு அந்த பாங் சொல்ற நேரத்தில் வந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு நிப்பாட்டினேன். என்ன நேற்று சொல்லும் பொழுது நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஆனா பல இடங்களை நான் பார்த்திருக்கேன், பாங் சொல்லும் பொழுது நிப்பாட்டிடுறாங்க. இது உங்க அபிப்பிராயமா இல்ல மசாலாவா? இல்ல நான் நீங்க சொல்றது உங்க அபிப்பிராயமா மார்க்க சட்டமா? அதாவது என்னோட அபிப்பிராயத்தை நான் கேட்கிறேன். சரி உட்காருங்க. மைக் வாங்கி. மார்க்க சட்டம் அவர் நேற்று சொன்னதுதான். அதனால எந்த நேரத்துல எதை செய்யணும் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் அதை செய்யணும். சும்மா இருக்கிறவங்க, துனியாவுடைய வேலை பார்க்கறவங்க, வேற வேலை பார்க்காம இருக்கிறவங்க, சும்மா இருக்கிறவங்க பாங்குக்கு பதில் சொல்லணும், பள்ளிவாசலுக்கு வரணும். மஸ்ஜிதிலே இருந்தா கூட சும்மா இருந்தா பாங்குக்கு பதில் சொல்லணும். இல்ல மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறார், குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறார், கூப்பிடப்படுறதே குர்ஆன் ஓதுறதுக்காகவும் குர்ஆன் விளங்குறதுக்காகவும் அது மேற்கொண்டு அமல் செய்யறதுக்காகவும் தான். ஆகையினால் ஏற்கனவே எந்த அமலுக்காக கூப்பிடப்படுதோ அந்த அமல் தான் செய்துகிட்டு இருக்கிறார். ஆகையினால் தேவையில்லை என்பது மார்க்க சட்டம். பாக்கி அபிப்பிராயம் அவரவர் தான் இதுல செலுத்த முடியாது. விஷயம் நீ தனியா கேளுங்க, நீங்க அவ்வளவுதான். சொல்லாங்கிறீங்க. பாருங்க, இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது விரோதிகள் இருக்கிற இடத்துக்கு குர்ஆனை கொண்டு போகாதீர்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்ப காவிர்களுடைய கையில குர்ஆனை கொடுக்கலாம் என்றால் விரோதிகள் இருக்கிற பகுதிக்கு யாரு, அதாவது பூராமே விரோதிகளாக இருக்கிறாங்க, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு முயற்சிகளா இருக்கிறார்கள், அந்த பகுதிக்கு குர்ஆன் கொண்டு போக கூடாது என்று சொன்னால் அப்போ அவங்க தொடக்கூடாதுன்னு தானே அர்த்தமாகுது என்ற அர்த்தத்தில் இது கேட்டிருக்கிறார். ஆனால் விரோதிகள் இருக்கிற பகுதியில குர்ஆனை கொண்டு போறது, அவங்க கையில குர்ஆன் கிடைச்சா அந்த குர்ஆனை அழிக்கவும் எரிக்கவும் அதை அவமதிக்கவும் முயற்சி செய்வார்களே தவிர அவர்கள் ஹிதாயத்துக்காக தங்களுடைய கையிலே வாங்க மாட்டார்கள். ஒரு தனிநபர் ஹிதாயத்து பெற படிக்க விரும்புகிறார் என்றால் அவர் கையிலே கொடுக்கலாம். விரோதிகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் குர்ஆனை அவமதிப்பிற்குரியதாக ஆக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து. கேளுங்க. அடுத்த தேவபந்திகள் நபிகளாரை குறை சொல்லி அவர்களின் புத்தகங்களில் எழுதியிருப்பதாக சொல்கிறார்களே, உண்மைதானா? உண்மை இல்லை. அடுத்தவங்க கேளுங்க. இந்த நிகழ்ச்சி இருக்குது, தமிழகம் தழியா ஒரு ஹதீஸுடைய விளக்க மாநாடு இருக்குது. மாநிலத்தின் வடக்கு பகுதியில் நடப்பதனால தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் இதை கலந்து கொள்ள முடியவில்லை. எப்படி இஸ்திமா பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல நடக்குதோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பா ஒரு 10-15 இடங்கள்ல ஒரே நேரத்தில் நடத்தணும்னு சொன்னா தமிழகம் முழுவதும் பிரயோஜனம் அடையக்கூடியதாக இருக்கும். இது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய கேள்வி இது, என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய ஆலோசனை. அடுத்தது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப புதிதாக அஹ்ல குர்ஆன் சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஏற்பட்டிருக்குது. இவர்கள் ஹதீஸ நம்புறதில்லை, குர்ஆன் ஷரீஃப் மட்டும் நம்புறாங்க, ஹதீஸ மறுக்கிறாங்க. முஸ்லீம்னு சொன்னா குர்ஆனிய நம்பணும், ஹதீஸையும் நம்பணும். அப்ப இந்த அஹ்ல குர்ஆன் மட்டும் இருக்கக்கூடிய ஊரு நம்முடைய பகுதியிலேயே இருக்கு. அந்த மக்கள் நம்ம பகுதியிலேயே இருக்கிறாங்க. இவர்களை எப்படி இஸ்லாத்துல உள்ளவங்க அந்த ஜமாத்துல சேர்த்து கொண்டு இருக்கிறாங்களா? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? என்ன ஜமாத் உலமா சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது ஒரு விஷயம். அதே போல அவங்களுடைய சில கிதாபுகளை படித்தேன், ஆனா நம்மளால படிக்க முடியல. அவ்வளவு அவதூற ஹதீஸ்ல சஹாபாக்களை பத்தி திட்டி எழுதிக்கிறாங்க.
இதை ஏன் நம்ம கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஏன்னு கேட்டா பாகிஸ்தான்ல காதியானி இயக்கம் ஒன்று ஏற்பட்டது. அங்கதான் தோன்றிய இயக்கம். அந்த தோன்றிய இயக்கத்தில் அவங்க என்ன செய்றாங்க, கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து காதியானி இயக்கம் இருக்குது, இது ஒரு சிறுபான்மை இயக்கம். எப்படி பாகிஸ்தான்ல முஸ்லீம் பெரும்பான்மை இயக்கம், மற்ற எல்லா இயக்கங்களும் எல்லா மதங்களும் சிறுபான்மை இயக்கம் சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. அதே போல இந்தியாவில் நம்ம இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று ஒரு நடவடிக்கையை கோர்ட் மூலமா எடுக்கக்கூடாது.